குருநாதர் கர்மயோகி பாதார விந்தங்களை பணிவோம். இன்றைய ஆன்மீக சிந்தனைக்கு திரு கர்மியப்பா அவருடைய ஆத்ம சோதனை என்ற நூலில் உள்ள பாகுபாடு என்ற கட்டுரை எடுத்திருக்கிறோம். சில ஞாயிற்றுக்கிழமைகளில் வாழ்வின் மறுமொழி புஷ்பாஞ்சலியில் என்று வாழ்வின் மறுமொழி என்ற கட்டுரையை அடிப்படையில் பேசினோம். பின்பு விவேகம், இதே ஆத்ம சோதனை என்ற நூலிலிருந்து விவேகம் என்ற கட்டுரையின் செய்திகளை பார்த்தோம். கிட்டத்தட்ட அதற்கு தொடர்புடையது, வேறுபட்டது, இருப்பினும் தொடர்புடையது என்று சொல்லலாம். பாகுபாடுங்கிறத ஆங்கிலத்தில் டிஸ்கிரிமினேஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையானதாக பாகுபாடு என்ற தமிழ் சொல்லை சொல்கின்றார். அவரே இது தமிழில் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். வேறு எந்த சொல் பொருத்தமாக இருக்கும் என்று தெரியவில்லை என்று சொல்கின்றார். பாகுபடுத்தல், டிஸ்கிரிமினேஷன், நல்லது கெட்டது பிரித்தறிதல் அர்த்தம். அதையும் பின்னாடி அப்பா எழுதுறார். நம்ம நடக்கும்போது எது நல்லது எது கெட்டது என்று பிரித்தறிதல் அப்படின்னு சொல்றாரு அவர். இந்த நான் மேல சொன்ன மாதிரி, அதாவது விவேகம், வாழ்வின் மறுமொழி இதோட முற்றிலும் தொடர்புடையதில்லை, கொஞ்சம் தொடர்புடையதுன்னு சொல்லலாம். நமக்கு தெரியும், அன்னையை ஏற்றுக்கொண்ட அன்பர் வாழ்வுகளில் நல்லதே நடந்து கொண்டிருக்கும், கெட்டது நடக்க அளவற்ற வளர்ச்சி. நீங்க பலமுறை இதை பற்றி பேசியிருக்கிறோம். அன்பர்கள்லாம் மையம் நடத்துறவங்கலேருந்து மையத்துக்கு வர்ற அன்பர்கள் அளவற்ற வளர்ச்சி அடைகிறதை பார்க்கிறோம். அப்படி இல்லாம சில சமயம் எதிர்பாராத நிகழ்ச்சிகளும் எதிர்பாராத துன்பங்களும் வரலாம். அது எப்படி நடக்குது அப்படிங்கிற கேள்வி எழும். அதற்குரிய விடையதான் நம்ம வாழ்க்கையில நம் அன்னையை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன என்று தெரிந்து கொள்வதற்குரிய வழிமுறைகளையும் பல முறை எழுதுறான். அன்னை தண்டிப்பதில்லை. மற்ற வழிபடுபவர்கள் எல்லாம் தெய்வ குற்றம், தெய்வ தண்டனை எல்லாம் பேசுவாங்க. வேண்டிட்டு செய்யற அப்படின்னா தெய்வ தண்டனை வரும், தெய்வ குற்றம் வரும். அன்னையிடம் அது போன்ற சொற்களை வச்சுக்க இடமில்லை என்பதை அப்பா பலமுறை எழுதியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போதும் சில சமயம் எதிர்பாராத விஷயங்கள் நடக்கிற எப்படி அது என்னங்கிறத விளக்குறதா இந்த கட்டுரை. நான் சொன்ன போது ஆங்கிலத்தில் டிஸ்கிரிமினேஷன் என்பதை தமிழில் பாகுபாடு என்று சொல்ல நினைக்கிறேன். வேறு எந்த சொல் அதிக பொருத்தமாக இருக்கும் என்று தெரியவில்லைன்னு சொன்னாரு. இது நல்லது கெட்டது பிரித்தறிதல் அப்படிங்கிறத சொல்லாது. முக்கியமாக அன்னை வழிபாட்டில் தவறு ஏற்பட பெரும்பாலருக்கு வழி இல்லை. ஆனா வாழ்க்கையில் தெளிவில்லாதவர்களுக்கு அந்த தவறு ஏற்பட வழியுண்டு. அதனால அந்த தெளிவை பெறுதல் தான் பாகுபாடு, டிஸ்கிரிமினேஷன். நல்லது கெட்டது பிரித்து பார்க்கும் பாகுபாடு இருந்தால் அந்த தவறு வராது. பிடிவாதமாகவும் தான் உயர்ந்த லட்சியத்தை பின்பற்றுவதாகவும் நினைத்து கொண்டு தவற்றை நல்லது என்று வக்கிரமாக விவரித்தும் தொந்தரவை விலை கொடுத்து வாங்குபவர்கள் உண்டு. இதுல பிடிவாதம்லாம் அன்னைக்கு ஒத்து வராத குணங்கள், வக்கிரமும் அன்னைக்கு ஒத்து வராத குணங்கள். அது அவர்களே தேடி போவது. இது அன்னை கொடுப்பதில்லை, அவர்களே தேடி போவது. விவரம் தெரியாமல் விஷமத்தில் பலமுறையும் மாட்டிக்கொள்பவர்கள் உண்டு. அவர்களுக்கு விளக்கம் தெரியாததால் அந்நிலை ஏற்படுகிறது. அவர்களுக்கு பயன்படும் விளக்கத்தை சொல்வது சிரமம். அப்பாவே சொல்றாரு, என்னால் முடிந்தவரை சொல்கிறேன். இது அப்பாவுடைய
அடக்கத்துக்கு உதாரணம். அடக்கம் அன்னையின் குணங்கள்ல மிக முக்கியமானது. நான் சொல்லி முடித்தபின் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள், நான் இதை செய்யாதே அதை செய் என்றால் நான் பின்பற்றுகிறேன், நீங்கள் சொல்வது எனக்கு குழப்பமாக இருக்கிறது என்பார்கள். அவர்கள் அனுபவத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படிங்கிறது என்னதுக்கு இதுதான் இதுதான்ட்டு சொல்றது இல்லை, அனுபவத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த அனுபவத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல முயல்கிறேன். இந்த கட்டுரை முழுவதுமே நான் அனுபவங்களை ஆராய்ந்து, அந்த முறை இந்த அனுபவங்கள் நமக்கு நடக்கின்ற வர்ற நிகழ்ச்சிகள் அனுபவங்களை ஆராய்ந்து அவற்றில் எதை தேர்ந்தெடுப்பது, எதற்கு என்ன எதிர்விளைவு செய்வது, ரியாக்ஷன் செய்வது என்பதுதான் இந்த கட்டுரை. சமீப காலத்தில் நான் நெடுநாளாக கேள்விப்படாததை கேள்விப்படுகிறேன். அப்ப சொல்றாரு, அவற்றில் சிலவற்றை குறிப்பிடுகிறேன். நான் ஆசிரமத்தில் தியான மண்டபத்தை நோக்கி போய்கொண்டிருந்த பொழுது என்னை ஒருவர் அழைத்து இந்த புத்தகங்களை வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார். குறைந்த விலைக்கு புத்தகங்களை வாங்கினேன். எனக்கு ஏற்கனவே இருதய கோளாறு உண்டு. தியான மண்டபத்திற்கு போனதும் தலை சுற்றியது. சமாதிக்கு வந்தேன், நெஞ்சு வலிக்கிறது. அன்னையை வழிபட ஆரம்பித்தது முதல் என் நெஞ்சு வலிக்கவில்லை. ஏன் எனக்கு இந்த கஷ்டம், அதுவும் சமாதி அருகில் என்று கேட்கிறார். யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று விற்கிறார். இந்த நாளில் இந்த கட்சி புத்தகங்கள்லாம் விற்பாங்க, இதுல எல்லாம் குறைச்ச விலைக்குன்னு விற்பாங்க. அது மாதிரி அன்னை பேரால எத்தனையோ பேர் இன்னமும் எழுதுவாங்க. அது மாதிரி விற்கிறதையும் அவசரப்பட்டு வாங்க வேண்டாங்கிறதும் கிடையாது சொல்லிடுறோம். நாங்கள் ஆசிரமம் மிக சந்தோஷமாக திரும்பும் பொழுது எங்களை ஒருவர் வீட்டிற்கு அழைத்து போய் இங்கேயே 1 மணி வரை இருங்கள், நல்லது என்றார். இருந்தோம். வேனில் வந்திருந்தோம். ஊருக்கு புறப்பட்டோம். லாரி மோதி வேன் சேதமாயிற்று. நல்ல வேளை யாருக்கும் காயமில்லை. இதுவும் ஒரு நிகழ்ச்சி. இது என்னை புத்தகம் வாங்க சொன்னார் ஒரு பெண்மணி. வாங்கினேன். அன்னை படத்திற்கு முன் வைத்தேன். தினமும் துடைத்து வைப்பேன். ஆசிரமம் 3 மாதங்களாக மகிழ்ச்சி பொங்கிக் கொண்டிருந்தது. இப்பொழுது தினமும் சமாதிக்கு போகிறேன். ஜீவன் இல்லாமல் இருக்கிறது. இந்த 3 மாதமாக இல்லாமல் ஏதாவது ஒரு சிறு தடை, தொந்தரவு, பயம் ஏற்படுகிறது. எதுவும் சரியில்லை. நான் ஆசிரமத்திலிருந்து வீட்டிற்கு வந்தவுடன் என் வீட்டில் திருடன் நுழைந்ததாக தெரிந்தது. நல்ல வேளை அவன் எல்லாவற்றையும் கலைத்து போட்டிருக்கிறான். எதையும் எடுத்து போகவில்லை. நாங்கள் பலர் கூட்டமாக போயிருக்கும் பொழுது பிறந்த நாள் கொண்டாடுகிறார் ஒருவர். அவரை போய் பாருங்கள் என்று அழைத்தார்கள். ஆசிரமத்தில் ஆளுக்கோர் அன்னை படம் கொடுத்தார். பயபக்தியுடன் எடுத்து போனோம். இந்த 1 வருஷமாக இல்லாமல் அட்மிஷன் இல்லை. குழந்தைக்கு காயம், ஆர்டர் ரத்தாகிவிட்டது, மலேரியா காய்ச்சல் என 15 நாளாக எங்கள் எல்லார் வீட்டிலும் ஏதாவது பிரச்சனை. ஒருவர் வீட்டில் 1 வாரமாக தினமும் 3-4 மணி நேரம் கரண்ட் இல்லை. இப்போ இந்த கரண்ட் தடை ஏற்படும் போது அது கவனிக்கணும்னு சொல்லுவாங்க. முக்கியமா பல புற நிகழ்ச்சிகளை பார் அப்படின்னு சொல்றது. இது நடக்கிறத நம்ம கவனிச்சுட்டு அதுக்கு தகுந்தாப்புல ரியாக்ட் பண்ணணுங்கிறதா. நான் பம்பாய் போனேன், டெல்லி போனேன், ஹைதராபாத் போனேன். வீடு திரும்ப நான் டிக்கெட் வாங்கிய விமானம் கீழே விழுந்து நொறுங்கி விட்டது. நல்ல வேளை நான் டிக்கெட்டை முதல் நாள் ரத்து செய்திருந்தேன். அடுத்த நாள் உயிர் பிழைத்து வந்தேன். இதுவும் ஏதோ ஒரு ஆபத்து வர இருந்து அன்னை காப்பாற்றிருக்கிறாங்க. நான் தியான மையம் நடத்துகிறேன். தரிசனத்திற்காக அன்பர்களுடன் ஆசிரமம் அருகில் வரும் பொழுது என் ஆட்டோ மீது பஸ் மீது உருண்ட நிலையை பார்த்தால் எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைத்தேன். தொடரெல்லாம் காயத்துடன் ஆஸ்பத்திரிக்கு போனேன். ஆசிரமத்தில் நுழைய முடியவில்லை. எங்கள் ஊரில் அன்னையை பற்றி பிரசங்கம் நடந்தது. அதை கேட்டு ஆசிரமம் புறப்பட்டேன். பஸ்ஸில் தாழ முடியாத சிறுநீர் உபாதை புதுவை வந்தபின் சரியாயிற்று. ஆசிரமத்திற்கு வந்தவுடன் காலரா நர்சிங் ஹோமில் சேர்ந்தேன். இது போன்ற செய்திகள் 35 வருஷமாக நான் கேள்விப்படவில்லை. அதாவது அப்பா சொல்றது, அப்பா 58 அப்பா வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த புஸ்தகம் 94 எழுதின புஸ்தகம். வராத கேள்விப்படாத விஷயங்கள். இது நடக்கக்கூடாது. அன்னையை வணங்கும் பொழுது, ஆசிரமத்திற்கு வரும் பொழுது, அது அப்பா சொல்றது. அப்பா ஆசிரமம் இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு காலகட்டத்தில் அன்னை 1973 பிறகு
இது ஆசிரமம் சூழல் அந்த 95க்கு பிறகு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. ஆசிரம சூழலும் மாறிவிட்டதுனால ஆசிரமம் போக வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க. அதுல அன்பு அமிர்தமாக்கி அபரிமிதம் அனந்தமாக்கும் மதிப்புங்கிறது நேரடியாகவே எழுதிட்டாங்க. ஆனா இதெல்லாம் எப்படின்னா, நாம் இது போன்ற செய்திகள் 35 வருஷமாக நான் கேள்விப்படவில்லை. இது நடக்கக்கூடாது. அன்னை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நல்லதுதான் நடக்கணுமே தவிர ஆபத்துக்கள் எச்சரிக்கைகள் வரக்கூடாது. நாம் விஷயத்தை விளங்கிக் கொண்டால் நம்மால் இதை தடுக்க முடியும். இதற்கும் அன்னைக்கும் சம்பந்தம் இல்லை. இது போன்ற எதிர்வராத துன்பங்கள் வர்றது, ஆபத்துக்கள் வர்றதுக்கு அன்னைக்கு சம்பந்தம் இல்லை. நம்ம எதிர்வராம ஏதோ ஒன்று தொடர்பு, தவிர்க்க வேண்டியதை தவிர்க்காமல் ஏற்றுக்கொண்டோம் என்று பொருளது. அன்னை விளக்கச் சொல்லியவற்றை நாம் விளக்காமல் சேர்ப்பதால் ஏற்படுவது. இதற்கு 3 வகையான காரணங்கள் உண்டு. வேண்டுமென்று தவறு என்று தெரிவதை விரும்பி செய்வது, இது நம் சுபாவத்தில் உள்ள குறை. தவறுன்னு தெரியறத விட முடியாம திருப்பி செய்யறது, இந்த சுபாவ குறைபாடு பிரச்சனைகளை உண்டாக்கும். இதுதான் அப்பா மனித சுபாவம்னு ஒரு 500 பக்கம் நூலை எழுதுனாங்க. அதுல எதை தவிர்க்கணும், எதை மனித சுபாவத்தை மாற்றக்கூடியது என்ன அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. இதை விட முக்கியமானது, சித்து விளையாடுபவர்கள், குறி சொல்பவர்கள், மந்திரம் செய்பவர்களை குருவாக கொண்டவர்கள் இங்கு வந்தால் இது போன்றவை நடக்கும். சித்து விளையாடுறவங்க, குறி சொல்றவங்க, மந்திரம் செய்யறவங்க, இவங்களெல்லாம் குருவாகவும் எடுத்துக்கொண்டு அன்னைட்டையும் வந்தாக்க இதெல்லாம் நடக்கும். அன்னை இவற்றையெல்லாம் கடந்தவர்கள். அன்னை பராசக்தியின் அவதாரம், பகவான் பரம்பொருளின் அம்சம், பரசிவத்தின் அம்சம், இறைவனின் ஒரு பகுதி என்று அன்னை சொல்லுகின்றார்கள். அன்னை யூனிவர்சல் கான்சியஸ் ஃபோர்ஸ் ஆகிய பராசக்தியின் அவதாரம். அவங்கள ஏத்துட்டு சிறு ஐட்டங்களையும், நமக்கு மனிதர்களுக்கு மனித சுபாவத்தில் என்னன்னா, நம்ம மனித இயல்புக்கு மேல இருக்கிற எல்லாமே தெய்வீகம்னு நினைக்கிற இது உண்டு. அப்படி தெய்வீகம் நினைச்சிட்டு இந்த மந்திரம் சொல்றவங்க, பெல்லி சுண்ணி வைக்கிறவங்க, தெத்து விளையாடுறவங்க, இவங்களெல்லாம் நம்ம ஏத்துக்கிட்டோம்னா பிரச்சனைகள் வரும். அதான் காரணம்னு சொல்லுது. அன்னைக்கும் அன்னை பக்தர்களுக்கும் பெரிய தீங்கை வலியச் செய்வதை தங்கள் வாழ்க்கையாக கொண்டவர்களை விவரம் தெரியாமல் அன்னை பக்தர்களிடம் ஏற்றுக்கொண்டு அவர்களுடன் தொடர்பு கொள்ளுதல். முதல்ல சொன்னது தவறுன்னு செய்யறத விட முடியாம பிடிவாதமா வீம்பா செய்யறதுன்னு சொன்னாரு. அடுத்தது சித்து விளையாடுறவங்க, குறி சொல்றவங்க, மந்திரம் செய்யறவங்க, அவங்களோட தொடர்பு நாளேன்னு சொன்னாரு. அடுத்தது அவங்க சுபாவத்துல அவர்களை அறியாமல் அவர்களுக்கு பிறர்களுக்கு தீங்கு செய்யும் இயல்பு இருக்கும். அன்னை பக்தர்களுக்கும் அன்னைக்கும் தெரிய தீங்கை வலிய செய்வதை தங்கள் வாழ்க்கையாக கொண்டவர்கள் விவரம் தெரியாமல் அன்னை பக்தர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுடன் தொடர்பு கொண்டுதல். அப்ப இது பிரச்சனை வரும். இப்ப முதல் இது நம் சுபாவத்தில் உள்ள குறையை நாமே விளக்க வேண்டும். சித்து விளையாடுபவர்களை மகானனை ஏற்றுக்கொண்டு அன்னையையும் வணங்கினால் வீடுதுடைய குழந்தைக்கு ஆபத்து, திருட்டு போயிட்டு தாங்க முடியாமல் வயிற்றை வலிக்கிறது, கடன்காரன் ஜப்திக்கு வருகிறான் என்றன போன்ற செய்திகள் வரும். நான் சொன்ன மாதிரி சூப்பர் நேச்சுரல், நம்முடைய மனித சுபாவத்தை கூட எல்லாத்தையுமே தெய்வீகம் நம்ம நினைச்சுக்கிற மாதிரி நம்ம தமிழ் இந்தியர்கள் பக்கத்துல இருக்குது. அது இந்தியர்களிடையே இருக்குது. அது வச்சுட்டு அது மாதிரி இவங்களை ஏற்றுக்கிட்டா பிரச்சனை வரும். அதான் வரும். ஆனா அதுல இருக்கிறவங்க அதுல இருந்து போகலாம். ஆனா இங்க அன்னைட்ட வரக்கூடாது. தகடு தாயத்து உள்ள வீடுகளில் நடக்கும். இதுவும் இது மந்திரம் செய்யவங்கள மந்திரம் செஞ்சு இது பண்ணிடுவாங்க. நிலைக்கடியில எந்திரங்கள்னு போட்டு இதுல செப்பு தகடுகள் வைப்பாங்க. அது குடும்பத்துக்கு நல்லது, வீட்டுக்கு நல்லது, பாதுகாப்புன்னு சொல்லி அதெல்லாம் அன்னைக்கு அதுக்கு ஒத்து வராது. எது வேண்டுமென அவர்களே முடிவு செய்வது நல்லது. ஆசிரமம் வராவிட்டால் தப்பு நடக்காது, மற்றதை மறந்துவிட்டால் ஆபத்து வராது. இரண்டும் சேர்ந்திருந்தால் சமையலறையில் கேஸ் வெடிக்கும், வீட்டில் அனைவருக்கும் உயிர் போவது போல் ஷாக் அடிக்கும், கையில் ஷாக் அடிக்கும் பொருள் ஒட்டிக்கொண்டு விடாது.
யார் நல்லவர் யார் நண்பவர் கெட்டவர் என்பது எப்படி தெரியும் என்பவர் உண்டு. நல்லவர்களும் கெட்டவர்களும் உள்ளூரிலிருந்து டெல்லி வரை எல்லா இடத்திலும் இருப்பார்கள். சிலர் இருப்பாங்க, அவர்கள் கலந்தே இருப்பார்கள். அது மட்டுமல்ல, ஒருவரே ஒரு சமயம் நல்லவராகவும் மற்றொரு சமயம் கெட்டவராக இருப்பார். ஜெயகாந்தன் சில நேரங்களில் சில மனிதர்கள்னு செஞ்சார். ஆரம்பத்துல ரொம்ப இதா இருக்கிற ஒரு இளைஞன், பணக்கார வீட்டு இளைஞன், பின் குணம் மாறி திருந்துகிறான். அந்த பணக்கார இளைஞனுக்கு வரியான பெண் பின் ஒரு குடிகாரியாக மாற்றி மதித்திருக்கின்றாள். இவனையே அவளை திருத்த நினைத்தும் திருத்த முடியாத நிலை வருவதே இந்த கதையில, அந்த நாவல் சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற நாவலில் எழுதுவார். இவர் வெகுநாளைய அன்னை பக்தர், ஸ்ரீ அரவிந்தரை தரிசனம் செய்தவர், அன்னையுடன் வாழ்ந்தவர் என்பதெல்லாம் உண்மை. அதை தாண்டி அவர் நல்லவரா கெட்டவரா என்று நமக்கு பாகுபாடு வேண்டும். அதுதான் இங்கே பாகுபாடு. அந்த நாம் யாரோடு தொடர்பு கொள்கிறோமோ அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்பது தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லது இவர் தொடர்பு நமக்கு நல்லதாக அமைகிறதா என்று அறிய வேண்டும். அதை கவனிக்கணும். வலிய தொடர்பு கொள்பவரை கவனிக்க வேண்டும். புது தொடர்பு வந்தாக்க அதை சமர்ப்பணம் செய்யணும். அது என்னுடைய அனுபவத்துல இங்க மையம் வர்றவங்கள, புதுசா வர்றவங்கள புதுசா வந்தவங்ககிட்ட அன்னைகிட்ட சமர்ப்பணம் செய்துட்டா, அவங்கள மையம் நடத்தும் போது யாரையும் வர வேண்டாம்னு நான் சொல்ல முடியாது. மையத்தடத்துக்காக எல்லா ஏற்பாடு செஞ்சு திறந்து வச்சு மலர்களை அழைத்திருக்கும் போது புதிதாக வருபவர்களை நாம் சமர்ப்பணம் செய்தால் அவர் நல்லவராக இருந்தால் தொடர்ந்து வருவார், இல்லாவிட்டால் அவர் விலகி விடுவார். இதுதான் அன்னை பக்தர், அரவிந்தரை தரிசனம் செய்தவர், அன்னையுடன் வாழ்ந்தவர் என்பதெல்லாம் உண்மை. அதாவது அன்னைக்கும் அரவிந்தருக்கும் அவர்களால் பாதிப்பு ஏற்படாது. அவர்கள் அவதாரங்கள், நாம் சாதாரண மனிதர். அவர்கள் மாற்றுவதற்காக அவர்கள் அனுபவித்திருக்கா. ஆனா நம்ம அப்படி நினைக்கக்கூடாது. நம்மால் அது முடியாது. அவர் சுற்றி இருக்கிறவரை நம்மளால மாற்றுவோம். நம்ம பிறரை மாற்றலாம் என்று நினைக்கின்றதே அகந்தை. அதனால அதை தொடர்பு தவிர்க்க வேண்டும். இது மிக முக்கியம். அன்னையை வழிபட ஆரம்பித்த பின் அன்னையும் ஸ்ரீ அரவிந்தருமே நமக்கு முக்கியம், மற்றது தேவையில்லை. அவ்வளவுதான். மற்றவருடன் தொடர்பு அவசியம் இல்லை. அறிமுகப்படுத்தியவர்களுடன் தொடர்பு இருப்பது நல்லது. யாரு அரவிந்தரை அறிமுகப்படுத்தினாங்க? அப்பாதான் நமக்கு அன்னையை அறிமுகப்படுத்தினார். பல முறை சொல்லியிருக்கிறேன். அப்பா அன்னையை பத்தி எழுதலைன்னு சொன்னா, வங்காளத்திலிருந்து தமிழகத்தை தேடி வந்த பகவானையும், பிரான்சிலிருந்து தமிழகத்தை தேடி வந்த அன்னையையும் நமக்கு தெரிந்திருக்காது. நமக்கு யார் என்று தெரிந்திருக்கவே இருக்காது. அதனால அவரை தெரிய வைத்தவர்கள் இவர்களும் தான். அப்படி போங்க, இந்த பக்கம் அப்படி சுத்தி போயிட்டு இங்க 12 மணிக்கு மேல இங்க செய்யலாம். சரி, இங்க போய் சொல்லு. இப்ப இங்க உள்ள வேலை செய்ய முடியாது. இங்க மேல போ. இதே மாதிரிதான் அந்த அன்னையை மட்டும்தான் நமக்கு முக்கியம். அன்னையுடன் இருந்தவர் அன்னையை வழிபடுகிறது. அதே போலதான் அப்பா கூட, என்னுடைய அனுபவத்துல அப்பாவுடன் தொடர்புடைய இருந்தவராக இருக்கலாம். அவர் தொடர்பு நமக்கு நல்லது செய்கிறதா என்பது நம்ம பார்க்கணும். அன்னை அரவிந்தர் சில பேரை அவருடைய திருவுரு மாற்றுவதற்காக குறைவுடையவர்களையும் அவர்கள் அனுமதித்திருப்பார்கள். அதுபோல அப்பாவுடைய ஆன்மீக அந்த உயர்ந்த நிலையில அப்பா சில பேரை அனுமதித்திருப்பாங்க. ஆனா இப்ப நம்மாலது நமக்கு அது முடியுமாங்கிறத நம்ம பார்க்கணும். அதனால நம் அப்பாவுடைய தொடர்பு இருந்தவர்களையும் நமக்கு அவர்கள் நல்லது செய்பவர்களா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் இது அதாவது நமக்கு தொடர்புடைய
அடுத்தது இது தொடர்புகளை நமக்கு ஏற்படும் தொடர்புகளை என்ன செய்யறது, எப்படி செய்யறதுங்கிறத இதை காட்டுச்சு. அடுத்தபடியா நம்ம சுபாவ குறைபாடுகளும் நம்முடைய பிரச்சனைகளுக்கு காரணமாகலாம். அதை பத்தி அடுத்து எழுதாது. சுபாவத்திலுள்ள குறைகள் பொதுவானவை. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு குறை இருக்கும். குறை இருப்பதால் தவறில்லை. அன்னையிடம் வந்தபின் குறைகள் வலுவிழந்து குறைவதை காணலாம். ஏன்னா அரவிந்தர் அன்னை அவதார நோக்கமே திருவுரு மாற்றம், மனித சுபாவத்தை இறைமை மனித வாழ்வை தெய்வீக வாழ்வாக மாற்றுவதற்குரியது. அந்த இது வரும். அப்படி இருக்கும்போது இது மாறும். ஆனா அன்னையிடம் வந்தபின் குறைகள் ஒரு காரணம். ஆபத்து குறையாமல் வராது, ஆபத்து குறையால் வராது. அதாவது குறை இருப்பதால் மட்டும் வராது. மேலும் ஆசிரமம் வந்து திரும்பும் பொழுது சமாதி தரிசனத்திற்கு முன்னும் சில நாட்களும் பின் சில நாட்களும் நம் குறை மறைந்து போகும். கோபக்காரருக்கு கோபம் வராது. ஆசையை கட்டுப்படுத்த முடியாதவருக்கு இந்நாட்களில் ஆசை வலுவிழந்து நிற்கும். எந்த குறையும் தரிசன சமயங்களில் குறைந்திருக்கும். அப்படி இருக்கும் பொழுது குறையால் எப்படி ஆபத்து வரும்? குறையை வலியுறுத்துவதால் ஆபத்து வரும். அதை நியாயப்படுத்துவதால் ஆபத்து வரும். நம் குறையை வலியுறுத்த ஆரம்பித்தால் அது தவறு. கோபக்காரர் தன் கோபத்தை அதிகப்படுத்த முயன்றால் நான் என்ன செய்கிறேன் பார் என்று எதிரி மீது சவால் விட்டு கோபத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தினால் அந்த கோபம் அவரையே பாதிக்கும், திருப்பி வரும். நான் இங்க பலமுறை சொல்லியிருக்கிறேன். விவேகானந்தர்கிட்ட போய் ஒருத்தர் போய் நியாயமான கோபம்னு சொன்னாராம். விவேகானந்தர் சிரிச்சிட்டு சொன்னாராம், கோபமே நியாயம் அல்லாத பொழுது நியாயமான கோபம் ஜஸ்ட் ஆங்கர்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம், எப்படி வர முடியும் என்று கேட்டாராம். அது போலதான் அது. அதனால அந்த குறை தன்னுடைய கோபம் நியாயமானதுதான் என்று வலியுறுத்துதல் அது சரியில்லை, அவரையே பாதிக்கும். தோட்டத்தில் பைப் போடும் பொழுது ஒரு முகத்தில் பைப்பு விழுந்து பல் பாதி உடைந்து விட்டது. ஆஸ்பத்திரிக்கு போய் வந்தவர், எனக்கு பொல்லாத கோபம் மேனேஜர் மீது. கோபம் வரும்பொழுதே எனக்கு தெரியும், எனக்கு அவர் மீது கோபத்தை காட்ட வேண்டும் என்று நினைவு வந்தது. அதே க்ஷணம் பைப்பு விழுந்தது என்றார். அதான் கோபம் நம்முடைய கோபம் நம்மையே பாதித்து விட்டது. இந்த கோபம்ங்கிறது நிச்சயமாக தவிர்க்க வேண்டிய ஒரு குணம். அதுக்கு வள்ளுவர் சொல்றாரு, சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லின்னே சொல்றாரு. சினம்ங்கிறது அது யார்கிட்ட இருக்குதோ அவரை கொல்லக்கூடியதுன்னு சொல்லி, அது இனமென்னும் ஏமப்புனையை சுடும். அது இனம்ங்கிறது சுற்றி இருக்கிறவங்க தமக்கு வேண்டியவங்க, அவங்க எல்லாம் ஏமம், அவங்களுக்கு நமக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க. அப்புறம் அது மட்டும் இல்லை, புனைன்னா தெப்பம். வெள்ளம் வரும்போது இந்த வெள்ளத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கு தெப்பம் வேணும். அந்த பாதுகாப்பாக இருக்கிற அந்த தெப்பத்தையே சுட்டு விடும். அதனால கோபம் என்பது நிச்சயமாக தவிர்க்க வேண்டியது. அந்த கோபத்தை வலியுறுத்தினால் கெட்டது நடக்கும். இதையும் பாகுபடுத்தி அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்றுதான் அது. அந்த கோபம் நல்லதல்ல, ஆனால் கோபத்தை வலியுறுத்துவது தவறு. அந்த தவற்றுக்கு தண்டனையாக பல்லுடைந்தது என்று ஆகாது. அன்னை தண்டிப்பதில்லை, அது தண்டனை இல்லை, அதான் விஷயம். நம் மீது எந்த விபத்தும் படாமல் அவர் கவசமாக இருக்கிறார், அவருடைய கவசம் அருள் இருக்கிறது. நாம் வலியுறுத்தும் கோபம் கவசத்தை தாண்டி சென்றால் பாதுகாப்பு இருக்காது, அதான் விஷயம். நம்ம அன்னை அருள்ங்கிற கவசம் பாதுகாப்பா நம்ம சுற்றி இருக்குது, நம்ம அதை தடுத்துக்கிறோம், அதை விலக்கிடுறோம். நம்ம கோபம்ங்கிற தீய குணத்தை அனுமதிப்பதன் மூலமாக, அதை நியாயப்படுத்துவதன் மூலமாக அந்த அருளின் கவசத்திலிருந்து வெளியே வந்துடும். அதுதான் இங்க விஷயம். பாதுகாப்பு இருக்காது, சூழ்நிலைக்கு தகுந்த செயல் நடந்துவிடும், அதான் விஷயம். இந்த கோபம் என்ற நம்முடைய தீய குணம் சூழ்நிலையை கீழே கொண்டு வந்து விடுகின்றது. அன்னை என்பதால் வருகின்ற அருள் நிறைந்த அந்த சூழ்நிலையை கீழே கொண்டு வந்து விடுகிறது. அதனால நம்ம அந்த நம் குறையை வலியுறுத்தி அளவு கடந்தும் வலியுறுத்தும் போதுதான் இந்த விபத்து நடக்கிறது. நியாயப்படுத்தி, கோபத்தை நியாயப்படுத்தி, இது மிக அரிது. 20 அல்லது 30 வருஷங்களில் இது போன்ற சில செய்தி வரும். என் காதில் 35 வருஷமாக விழாத செய்தி இது. சமீபத்தில் தான் இது போன்ற செய்திகள் வருகின்றன. அன்னையை பலர் அடுத்த ஒரு தீவிரமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். தியான மையம் நடத்துகிறார்கள். தினமும் பல மணி தியானம் செய்கிறார்கள். நூல்களை அதிகமாக படிக்கின்றார்கள்.
இவர்கள் மனநிலை நாளுக்கு நாள் உயரும். அந்த உயர்வுக்கு தக்க மாதிரி பழைய சிறிய பழக்கங்களை விட்டுவிட வேண்டும். சிறிய பழக்கங்கள் கூடாது. ஒன்று, அன்னையை எல்லாருக்கும் போல் தூர இருந்து வணங்கி பிரார்த்தனையின் பலனை அடைய வேண்டும். இங்க அன்னை தியான மையத்துக்கு வர்ற அன்னை என்பர்கள்ல பலதரம் இருக்கிறாங்க. சும்மா அன்னைகிட்ட வந்துட்டு உட்காந்துட்டு தியானம் பண்ணிட்டு கூட்டத்தை கலந்துக்குவாங்க, பேச்சை கேட்பாங்க, போயிடுவாங்க. கொஞ்சம் புஸ்தகங்கள் படிப்பாங்க, அப்பா புஸ்தகங்கள் படிப்பாங்க. அப்படி இல்லாம பல மணி நேரம் அவர் சொன்ன மாதிரி தியானம் பண்ணி இது வளர்ந்தவங்க அந்த இது பண்ணாக்க அந்த அந்த தன்னுடைய தியானம் பண்ணும்போது அந்த அருள் இறங்குகின்றது, அன்னையின் ஆற்றல் இறங்குகின்றது. அதனால ஒன்று, அன்னையும் போல் எல்லாரும் போல் தூர வணங்கி பிரார்த்தனையின் பலனை அடைய வேண்டும். அல்லது நெருங்கி வந்தால் நெருக்கத்திற்குரிய நெறியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நெருக்கத்திற்குரிய அன்னையிட்ட நெருங்கி தியானத்தின் மூலமாகவும் நூல்களை படிப்பதன் மூலம் நெருங்கும் போது அதற்குரிய நெறியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நெருங்கி வந்து பழையபடி இருந்தால் தவறு என்று தெரிந்தும் தொடர்ந்து செய்தால் ஒரு கட்டத்தில் பாதிக்கும். அதையும் கவனிக்காமல் இருந்தால் பழைய பழக்கத்தை தொடர்ந்தால் அதிகமாக பாதிக்கும். அதனால அதை விட்டுடணும். தூய்மை குறைவு. அடுத்தது, தினமும் தியானம் செய்ய ஆரம்பித்த பின் வீடு முழுவதும் அடைப்பாச்சாரமாக இருந்தால், இது அப்பா பக்கத்து பேச்சு. அடைப்பாச்சாரம்னா பொருள்களை தூய்மை இது இல்லாம கண்டபடி போட்டு அடைச்சி வச்சிருக்கிறது. வரிசை ஒழுங்கு செய்யாமல், அடுக்கி வைக்காமல், கபோர்ட்ல துணிகளையோ மற்றவர்களையோ திணிச்சு வைக்கிறது. அதுதான் அப்பா அடைப்பாச்சாரம் என்று சொன்னார். ஒவ்வொரு முறை ஆசிரமம் வரும் பொழுதும், சமாதி அருகே இருக்கும் பொழுதும் வீட்டில் ஆபத்து ஏற்பட்ட செய்தி வருகிறது. பக்திக்கு தகுந்த சுத்தமில்லை என்றால் பாதிக்கிறது. அப்பா சுத்தத்தையே அவர் வற்புறுத்துறாங்க. அன்னை, அப்பா சொல்றது அன்னை சொல்றதுதான். அதனால பொருள் அதை அன்னை பக்திக்கு தகுந்த சுத்தமில்லை என்றால் பாதிக்கிறது. பல முறை பார்த்த பின்னும் சுத்தம் செய்யாவிட்டால் தவறான செய்தி வருகின்றது. இது அன்னையினுடைய வாழ்க்கையில இது வரும். ஆசிரமத்திலையும் அன்னை எல்லா இடத்துலையும் சுத்தமா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆசிரமத்துல பல டிபார்ட்மெண்ட்ஸ் மாதிரி இருக்கும். ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இப்போ அன்னை வர்றாங்கன்னு சொன்னதும் அவசரமா அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, அங்க இருக்கிற சாமான்கள் எல்லாம் எடுத்து ஒரு கபோர்ட்ல போட்டு மூடி அடைச்சு வச்சாங்களாம். அன்னை நேரே அந்த கபோர்டை திறந்து பார்த்து அவங்களெல்லாம் திட்டினாங்களாம். ஏன்னா அன்னைக்கு தெரியும் உள்ளுணர்வு உள்ளவர்கள். தினமும் தியானம் செய்ய ஆரம்பித்தபின் பக்திக்கு தகுந்த சுத்தமில்லை என்றால், பலமுறை பார்த்த பின்னும் சுத்தம் செய்யாவிட்டால் தவறான செய்தி வருகிறது. துடுக்காக பேசுவது, சவால் விடுவது, பிறரை மட்டம் தட்டி பேசுவது, மரியாதை இல்லாமல் நடப்பது, தன் பெருமையை உயர்வாக நினைப்பது, பேசுவது ஆகியவை நல்ல குணங்கள் இல்லை. அன்னைட்ட வந்த பிறகு இதெல்லாம் இருக்கக்கூடாது. குறைந்தபட்சம் அன்னையிட வந்தபின் விட்டு விடுவது நல்லது. இதெல்லாம் விட்டுடணும். ஏன்னா அன்னையிட்ட வர்றது பரிணாமத்துல மனித குறைபாடுகள் இருந்து இருந்து மேல்நிலைக்கு போறதுக்காகத்தான் அன்னையிட்ட வரோம். குறைகளை அன்னையிட வந்த பின் பக்தர்கள் வெளியிட்டால் அதிகமாக பாதிக்கும். நம்ம வந்த பிறகு அன்னையிட்ட அந்த குறைகளை, நம்ம குறைகளை கோபமா பேச, துடுக்கா பேசுறது, சவால் விடுது, உன்னால முடியுமாங்கிறது, பிறகு மட்டம் தட்டுறது, நல்ல குணங்கள் இல்லை. குறைந்தபட்சம் அன்னையிடம் வந்தவன் விட்டு விடுவது நல்லது. அன்னையிடம் வந்தவன் பக்தர்களை சந்திக்கின்றோம், குறைகளை பக்தர்களிடம் வெளியிட்டால் அதிகமாக பாதிக்கும். பொதுவாக அன்பர்களுடைய பக்தியின் அளவு நமக்கு தெரிவதில்லை. தோற்றம், நெருக்கம், வயது, படிப்பு, உத்தியோகம் ஆகியவற்றுக்கு தகுந்தாற்போல் நாம் நடந்து கொள்கிறோம். அன்பர் வயதில் சிறியவராக இருந்தாலும் தொழிலாளியாக இருந்தாலும் அவர் மனதில் பக்தி சிறப்பாக இருக்குமானால்
அவரை மிக மரியாதையாக நடத்த வேண்டும். இங்க சாய்ராம்ங்கிறவர் இது பாகியச நகர்ல ஒரு தியான மையம் நடத்தினார். இப்போ சென்னைக்கு போயிட்டாரு. அவர் வீட்டில் ஒரு வேலைக்காரன் தேடி இருப்பாங்க. அவங்க அவ்வளவு பக்தியில பாத்திரம்லாம் கிடக்கிறவங்க. எனக்கு என்ன கஷ்டம், நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், என்னால உடம்பு முடியலன்னு அன்னை செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அன்னையினுடைய பக்தி அவங்க முகத்துல தெரியும். அது போன்றவர்களை நாம் வேலைக்காரி என்று நினைக்காமல், பாத்திரம் துளைப்பவர் என்று நினைக்காமல் அதற்குரிய மரியாதையை கொடுக்க வேண்டும். ஆபீஸ் பையன் தானே, நான் ஆபீசராயிற்றே என்று அவன் கொண்டு வந்த செய்தியை முகத்தை பார்க்காமல் கேட்டுக்கொண்டு அலட்சியமாக அவனை அனுப்பியதை அவரே அறியவில்லை. இவர் தெரியல. அடுத்த வாரம் அவருக்கு இருந்த வேலையே போய்விட்டது. வீட்டிற்கு பிரியமாக வந்த அன்பரை அவர் போன பிறகு அவனெனவும் கேலியாகவும் பேசியவர்கள் வெளியில் போன பொழுது விபத்தில் மாட்டிக்கொண்டு மற்றவங்களை பிறரை பத்தி பேசவே வேண்டாம்னு அன்னை சொல்றாங்க. வம்பு பேச்சு கூடவே கூடாதுன்னு அப்பா படத்தை இருக்காங்க, அன்னையும் எழுதுறாங்க. தப்பித்தது அதிர்ஷ்டம் என ஓடி வந்த பின்னும் தன் தவற்றை உணரவில்லை. இதுவும் முதல் முறை நடப்பதில்லை, வாய் தவறி பேசுவதால் நடப்பதில்லை. நம்ம மனித சுபாவத்துல நம்ம அறியாம டக்குன்னு வந்துடும். ஆனா நம்ம அடுத்த நிமிஷம் புரிஞ்சுக்கணும். மனதில் குறையில்லாமல் வாயால் மட்டமாக பேசுவதால் நடப்பதில்லை. நான் அப்படித்தான் பேசுவேன், என்னை யார் தடுக்க முடியும் என்ற நினைவு எழும் க்ஷணத்தில் ஷாக் அடிக்கிறது, கார் மோதுகிறது. இதெல்லாம் நடந்த பின்னும் அடக்கம் அனைவருக்கும் வருவதில்லை. அடக்கம் மிக முக்கியமானது. அன்னையின் சிம்பல்ல வெளிவட்டத்தில் இருக்கிற அன்னையின் 12 குணங்கள்ல மிக முக்கியமானது அடக்கம். அன்னை தெளிவாக கூறுகின்றார், வேண்டுமென்றே செய்யும் தவறு தவறாமல் தண்டிக்கும். நம்ம தவற வேணும்னு வலிய செய்தா தண்டிக்கும். அது தவறு தண்டிக்கிறது, அன்னை தண்டிக்கல. அவர்கள் செயல் அவர்களை தண்டிக்கிறது. ஆக்ஷன் ரியாக்ஷன். அன்னை தண்டிப்பதில்லை. தண்டனை வரும்பொழுது காப்பாற்றுவது அன்னை. அன்னை அதை மீறி காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்கிறாங்க. பொதுவாக அன்னையை வணங்க ஆரம்பித்தபின் துடுக்கு, கர்வம், பெருமை தானே குறையும். நடக்க வரணும். அவற்றை வலியுறுத்தி அளவு கடந்து எல்லை மீறி நடப்பவர்க்குத்தான் இந்த கஷ்டம் வரும். அதனால் இது போன்ற செய்திகள் நம்மை எட்டுவதில்லை. அந்த மந்திரக்காரர் சித்து விளையாடுவதை பற்றி சிறப்பாக எழுதுறாங்க. இவர்களை மந்திரக்காரர் சித்து குருவாக ஏற்றுக்கொண்டவர்களால் பெரும்பாலும் அன்னையை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. அவர்கள் இங்கு வருவதில்லை. அதனால் பிரச்சனை இல்லை. இவர்கள் தர்க்கம் செய்வார்கள். அன்னை அனைவருக்கும் தாய் அல்லவா, ஏன் அவர்களை நாம் வணங்கக்கூடாது, அவர் உயர்ந்த சக்தி படைத்தவர் அல்லவா என்று பேசுவார்கள். இங்கு வருவார்கள். இவர்கள் வாழ்வில் ஆசிரமத்திலிருந்து திரும்பியவுடன் தவறாது கெட்ட செய்தியை காத்திருக்கும். அதை அவர்கள் புறப்பணிப்பார்கள். அவர்களுக்கு என் யோசனை பயன்படாது. நான் அவங்ககிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை. நான் அவர்களுக்கு எந்த ஆலோசனையும் சொல்வதில்லை. அதுபோல மந்திரதந்திரம் பண்றவங்களுக்கு இது சுத்தி விளையாடுறவங்களையும் குருவா ஏற்றுக்கிட்டு அன்னையை ஏற்றுக்கிறேன்னு சொல்றவங்களுக்கு அப்பா நான் அது போய் அட்வைஸ் சொல்றது இல்லைன்ட்டாரு. அவங்கள விட்டு விளையணும். அந்த மந்திரதந்திரங்கள் இவங்கெல்லாம் பிராணலோக சக்திகள்னு சொல்றது. அதுபோல பலி எடுத்து ஏற்கின்ற தெய்வங்கள், மாரியம்மன், காரியம்மன், இது போன்ற பலி ஏற்கின்ற தெய்வங்கள். இன்னைக்கு பலி கொடுக்கறதில்லைம்பாங்க. இன்னைக்கு பலி கொடுக்கலைனாலும் அந்த பலி ஏற்கும் தெய்வங்கள் தெய்வலோகத்திற்குரிய தெய்வங்கள் அல்ல. பூலோகத்திற்கும் தெய்வலோகத்திற்கும் இடையில பிராணலோகம் என்று சொல்லப்படுகின்ற வைட்டல் வேர்ல்டுகள் உள்ளன. அதற்கு உரியவர்கள். அந்த தெய்வங்களை வணங்குறவங்ககிட்ட ரொம்ப பிரச்சனை வரும். சிலருக்கு அதில் உயர்ந்த பக்தி இருப்பது வசிக்கும். தங்கள் பக்திக்குரிய பலனை பெறுவதற்கு பதிலாக குதர்க்கவாதத்தின் தண்டனையை அனுபவிப்பவர்கள் அவர்கள். இதை அறியாமல் கஷ்டப்படுபவர்கள். இதை அறிந்து இத்தொடர்பை விலக்கினால் தொந்தரவு அதே நேரம் விலகும். அதுபோல் அந்த தொந்தரவு நாம் இங்கே நம்ம மிகப்பெரிய சக்திகிட்ட வந்துட்டோம். வந்த பிறகு அந்த சிறிய சக்திகளுடைய தொடர்பு நமக்கு வேண்டான்னு விலகிட்டா நிச்சயமாக நல்லது. ஆனா தெரியாதவர்களுக்கே சொல்ல முடியும். பிடிவாதகாரர்களுக்கு சொல்லுவது நம் கடமை அல்ல. பிடிவாதமா தான் செய்யறதா ரைட்டுன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு நம்ம சொல்ல முடியாது. அன்னையை வணங்கும் வாழ்வுக்கு அடிப்படையாகவும் அஸ்தியாரமாகவும் அனுபவபூர்வமான உண்மையாகவும் ஒன்று உண்டு. அதாவது நான் நல்லது மட்டுமே நடக்கும் என்று சொல்வது உண்டு, கெட்டது நடக்கவே நடக்காது என்று சொல்ல தோன்றுகின்றது. அன்னவை முறையாக ஏற்றுக்கொண்டு அன்னை வாழ்விற்கு வந்தால் அப்பாவுக்கு தவிர்க்க வேண்டும் என்று சொல்கின்ற விளையாடுபவர் மந்திரக்காரர்கள் இவற்றை தவிர்த்தால், பிடிவாதம் வற்புறுத்துவது இவற்றை போன்றவரும் தடுத்தால் நிச்சயமா நல்லது மட்டுமே நடக்கும், கெட்டது நடக்கவே நடக்காது. அதுவும் ஆசிரமம் வந்து போனவுடன் கெட்ட செய்தி நிச்சயமாக வராது, நல்ல செய்தி நிச்சயமாக காத்திருக்கும். இது
நான் சொல்ற மாதிரி ஆரம்பத்தில் எழுதினது. அந்த சூழல் மாறி பகவானும் அன்னையும் பகவான் 1950 சித்தி பெற்று விட்டார். அன்னை 73 சித்தி பெற்றார்கள். அதற்கு பிறகு 20-30 வருஷங்களுக்கு பிறகு அங்கே ஆசிரம சூழலும் மாறிவிட்ட காரணத்தினால இப்ப அப்ப ஆசிரமத்துக்கு போக சொல்றது இல்ல அன்னை எங்கும் இருக்கிறாங்க. வீட்டுல தியான மையங்களுக்கு வரலாம். அடுத்த வீடுதோறும் தியான மையம்னு அப்பா வற்புறுத்துறாங்க. அதாவது தியான மையங்கள் ஆசிரமங்களாக மாற வேண்டும். ஒவ்வொரு வீடு, அன்பர் வீடு ஒவ்வொன்றும் தியான மையங்களாக மாற வேண்டும் சொல்றாங்க. அந்த நிலைமைக்கு நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த இந்த 94 எழுதின இந்த புஸ்தகத்தினுடைய கருத்துக்களை இன்னும் மாற்றி புரிந்து கொள்ள வேண்டும். ஆசிரமம் வந்து போனவுடன் கெட்ட செய்தி நிச்சயமாக வராது, நல்ல செய்தி நிச்சயமாக காத்திருக்கும். அப்படி தவறான செய்தி, துக்கம், விபத்து, நஷ்டம் வருகிறது என்றால் நாம் அதன் காரணத்தை உடனே அறிய முற்பட வேண்டும். அதுதான் பாகுபாடு, டிஸ்கிரிமினேஷன். கண்டவுடன் களைய வேண்டும். நமது குறையானால் தாமதிக்காமல் அகற்ற வேண்டும். நம்மகிட்ட இருக்கிற குறையா இருந்தா சுத்த குறைவு, நம்முடைய கோபம், நம்முடைய பிடிவாதம் அப்படின்னு அதை அகற்றணும். மற்றவர்களால் ஏற்பட்டது என்றால் அவர்களிடமிருந்து விலக வேண்டும். அந்த வர்றவங்களை அவங்க வந்தா என்ன நடக்குதுன்னு தெரியும். வந்தது சின்ன காயப்படுது இதுன்னா அவ்வளவுதான், அவங்களை சமர்ப்பணம் பண்ணிட்டு அவங்க விலகிடுவாங்க. இதை செய்ய முன் வருவர்களுக்கு இனி ஒரே ஒரு சிறு தவறும் நடக்காது. இது முக்கியம். வைத்துக்கொள்ள வேண்டிய தொடர்புகளை வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வாத தொடர்புகளை விலக்கினால் அது நடக்கும். இந்த உறுதி பிடிவாதக்காரர்கள், இது உறுதி. பிடிவாதக்காரர்கள், குதர்க்கவாதிகள், மந்திரக்காரர்களை விட முடியாதவர்களை விலக்கி விவரம் தெரியாமல் கஷ்டப்படுபவர்களுக்கு மட்டும் விளக்கம் அளிக்க பிரியப்படுகிறேன். அவங்களெல்லாம் விளக்கிடணும். அவர்களில் பெரும்பாலானோர் இந்த விளக்கத்தை கேட்கும் பொழுது எனக்கு இப்பொழுது புரிகிறது, இதுவரை தெரியவில்லை என்பார்கள். புரிந்ததை ஏற்றுக்கொண்டால் சிரமம் விலகும். ஒருத்தர் அன்னை வந்து பராசக்தியின் அவதாரம் தானே, அன்னை ஏன் காப்பாற்றக்கூடாது அப்படின்னு ஆய்வு பண்ணாங்க. இதெல்லாம் வந்தா அன்னை தவிர்க்க வேண்டும் சொல்லி நான் உங்களுக்கு சொல்றது சொன்ன உதாரணம். நம்ம வந்து தினம் குளிக்கிறோம், சுத்தம் பண்றோம். தினம் குளிக்கிறேங்கிறதுக்காக நம்ம சாக்கடையில தண்ணி எடுத்து மேலே ஊற்றிக்குவோமா? ஊற்றிக்க மாட்டோம். அப்படித்தான் இது அன்னைக்கு ஒவ்வாத விஷயங்களோட தொடர்பு வச்சுக்கிறதுங்கிறது அன்னைகிட்ட இருக்கிறவங்கிறதுக்காக அது சாக்கடை தண்ணி எடுத்துட்டா அது உடம்பு நாரதான் செய்யும். தப்பு கஷ்டம் தான் வரதான் செய்யும். அவர்களையும் தாண்டிய நிலையில் சிறுபான்மையோர் நீங்கள் சொல்வதெல்லாம் புரிகிறது, ஆனால் என்ன தவறு, எதை விளக்க வேண்டும் என்று புரியவில்லை என மீண்டும் சொல்வார்கள். அன்னை பக்தர்களை நாம் அதிக உயர்வாக கருதுகிறோம். அதனால் அவர்கள் உயர்வுக்கு மட்டும் உரியவர் என ஆகாது. எந்த உயரத்திலும் நல்லதும் கெட்டதும் கலந்திருக்கும். நமக்கு பாகுபாடு தேவை. அதான் விஷயம். மனிதர்கள் எல்லாருமே நல்லதும் கெட்டதும் கலந்தவங்க தான். நமக்கு அதுல இருந்து பிரித்து பார்க்கும் பாகுபாடு, டிஸ்கிரிமினேஷன் தேவை. உயர்ந்த அதிகாரி, பேங்க் சேர்மன் என்றால் உயர்வுக்குரியவர் அவர். ஆனால் ஒரு குறிப்பிட்ட அதிகாரி அந்த நிலைமையிலும் தவறானவராக இருக்கலாம். எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும், எவ்வளவு நீண்டகால அன்னை தொடர்புடையவராக இருந்தாலும் அதை அவர் உயர்ந்தவர் என்பதோடு அவரிடம் மற்றதும் இருக்கலாம். நாம் கவனித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது பகுத்தறிவு. அதுபோன்ற ஒருவரை சந்தித்த பின் நல்லது நடந்தால் அதை ஏற்றுக்கொள்கிறோம். அதான் விஷயம். தவறு நடந்தால் கவனிக்க வேண்டும். தொடர்ந்து தவறு நடந்தால் விளக்க வேண்டும். அதனால புதிய தொடர்புகள் எல்லாவற்றையும் சமர்ப்பணம் செய்ய வேண்டாம். நான் சொல்றது நாம் விருப்பு தவிர்க்க வேண்டும். இனிமையாக ஒருத்தர் பழகிறாரு, இனிமையாக பழகுவர்கள் எல்லாம் நல்லவங்கன்னு எடுத்துக்க கூடாது. அந்த தொடர்புகள் எல்லாமே கொள்ள முடியாது. அது அவர் வந்த பிறகு என்ன நடக்குதுன்னு கவனிக்கணும். திருக்குறள், தொழுத கையுள்ளும் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. தொழுத கையுள்ளும், கும்பிட்ட கைக்குள்ளேயும் படை ஆயுதம் இருக்கலாம், கைக்குள்ள வச்சிருக்கலாம். ஒன்னார் எதிரிகள் அழுகின்ற கண்ணீரும் அவங்களும் ஏமாத்திருக்க அப்படின்னு சொல்றாரு. மெய்ப்பொருள் நாயனார் அப்படி இது பெரிய இதுல பெரிய புராணத்துல சொல்ற நாயனார்கள்ல மெய்ப்பொருள் நாயனாருங்கிறவர். மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் நம்புறவர். வேடம் அணிந்து விபூதி பூசி வந்தவங்களை அத்தனைதையும் சிவராக நினைப்பார்கள். அவருக்கு எதிராக அவருடைய அரசன் இருந்தான். அவனை போர்ல அவனை இவனால வெல்ல முடியல, மெய்ப்பொருள் நாயனாரை.
அப்ப என்ன செஞ்சான், இவர் சிவனடியார்கள் அத்தனை பேரையும் இவர் வரவேற்கிறார்னு தெரிஞ்சதும் அவன் சிவனடியார் போல வேடம் அணிந்து வந்தான். வந்து கையில கைக்குள்ள கழுத்திலிருந்து அவரை குத்திட்டான். அவரை போய் அவருடைய தத்தன்கிறவருடைய வேலைக்காரன் கத்தி எட்ட போனதும் தத்தா அவர் நம்முடையவர், அவரை ஒண்ணு செய்யாதுன்னு சொன்னார். அதனால அவர் நாயன்மார் ஆனார். ஆனாலும் அவர் அந்த வேடத்தை நம்பியதால் வேடத்துக்குள்ள இருந்த விரோதியை அவருக்கு தெரியாம போச்சு. அதனால அங்க பாகுபாடு இல்லை, நமக்கு பாகுபாடு வேண்டும். அதனால யார சென்றும் தொடர்ந்து தவறு நடந்தால் விலக வேண்டும். நெடுநாளாக அன்னையிடம் நெருங்கிய தொடர்பு கொண்டதால் மட்டும் நாம் ஒருவரை ஏற்றுக்கொள்ள முடியாது. நமக்கு அவர் தொடர்பு நல்லதாக மட்டும் இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். அதான் விஷயம். அவர் அன்னைகிட்ட எப்படி இருந்தாரு, இப்ப இன்னொரு இடத்துல அன்னை கூடவே இருந்தவர், பகவான் கூடவே இருந்தவர். அவங்க மகான்கள், யோகிகள், அவதாரங்கள்ங்கிறதுனால அவங்களை அது பாதிக்காது. நாம் சாதாரணமானவர்கள். அவர்களை மாற்றுவதற்காக அவர்களை அனுபவித்திருப்பார்கள். அப்பாவும் அப்படித்தான். ஆனா நமக்கு நம்முடைய நிலையில நமக்கு அது ஒத்து வராது. அதனால நம்ம தவிர்க்க வேண்டும். இல்லையேல் அது விளக்கப்பட வேண்டியது. நமக்கு ஆராய்ச்சி தேவையில்லை, பாதுகாப்பு தேவை. நமக்கு தொந்தரவில்லாததை ஏற்றுக்கொள்ள வேண்டும், தொந்தரவானதை விளக்க வேண்டும் என்ற தெளிவு நமக்கு அவசியம். நமக்கு அவங்க தொடர்புனால என்ன நல்லது நடக்குதா, சந்தோஷம் நடக்குதான்னு பார்க்கணும். நிலைகளுமே மாறும். அது சும்மா ஒரு வாழ்க்கை உதாரணம் சொல்றாரு. வீட்டில் வளர்ந்த பையன் காலேஜில் சேரும் பொழுது ஹாஸ்டலுக்கு போகிறான். வீட்டு சூழ்நிலையிலிருந்து ஹாஸ்டல் சூழல் மாறுபட்டது. வீட்டில் பொறுத்து கொள்ளக்கூடியதை அங்க போய் செய்ய முடியாது. சக மாணவர்கள் ஹாஸ்டலில் பொறுத்து கொள்ள மாட்டார்கள். வீட்டில் பையனுக்கு பலவித புத்திமதிகளை சொல்லலாம். ஆனால் எந்த சமயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பையன் தானே அறிந்து கொள்ள வேண்டும். அதை பிறர் சொல்லிக் கொடுக்க முடியாது. முதல் ஓரிரு மாதத்தில் பிள்ளைகள் சிரமைப்பட்டு தங்கள் ஹாஸ்டல் வாழ்க்கைக்கு சரி செய்து கொள்வார்கள். எப்பொழுதோ ஒரு பையன் சமாளிக்க முடியாமல் படிப்பை விட்டு விடுவான். அதுபோல நம்ம அன்னையிட்ட இருக்கக்கூடாது. ஏதாவது புரிஞ்சு பாகுபாடு இருக்கணும். 50 வயது வரை கடையில் போய் சாமான் வாங்க தெரியாதவர்கள் உண்டு. பொது வாழ்க்கையில பாகுபாடு. ஆனால் அவர்கள் அரிது. கடையில் விலை பார்த்து வாங்க வேண்டும், பொருள் தரம் பார்த்து வாங்க வேண்டும், சில்லறை சரியாக இருக்க வேண்டும், அவன் கொடுக்கும் நோட்டு செல்லும் நோட்டாக இருக்க வேண்டும். இதை அறிவது அவசியம். கற்றுக்கொள்ளாவிட்டால் பிளாஸ்க் வாங்கி கடையில் திறக்காமல் வீட்டில் பார்த்தால் உடைந்திருக்கும். பிளாஸ்க்கு உள்ள ஒரு நமக்கு காதில் வச்சு பார்த்தோம்னா அந்த ஒரு சவுண்டு கேட்கும். இந்த சவுண்டு கேட்காம இருந்ததுன்னா உள்ள உடஞ்சிருக்குன்னு அர்த்தம். உள்ள இருக்கிற இந்த கண்ணாடி பகுதி அப்படி தெரியாம வாங்கிட்டு வந்தோம்னா இருக்கும், அவன் வாங்கிக்க மாட்டேன்பா. திருப்பியும் செல்லாத நோட்டு கையில் இருக்கும். 10 மீட்டர் துணி எடுத்து தையல்காரனிடம் கொடுத்தால் 8 மீட்டர் தான் இருக்கிறது என்பான். கடையில் புத்தகம் வாங்கும் பொழுது பிரித்து பார்க்காவிட்டால் 4 பக்கம் இருக்காது. இது போன்ற அனுபவம் எல்லாருக்கும் உண்டு. இதெல்லாம் நம்ம அவசியம் கற்றுக்கணும். இது பிராக்டிக்கல். பாசமும் சுயநலமும் இதுவும் பிராக்டிக்கல். ஆசையும் பாசமாக உள்ள பெற்றோர்களிடம் சிலரை குழந்தைகள் சரியாக புரிந்திருக்கும். பெற்றோர்களில் சிலரை தங்கள் சொந்த விருப்பம் வரும்பொழுது குழந்தைகளை மறந்து சுயநலமாக இருக்கிறவங்களும் பெற்றோர்கள் இருப்பாங்க. ஆசையும் பாசமும் இருப்பதால் சுயநலம் இருக்காது என்று சொல்ல முடியாது. எவ்வளவுதான் பெற்றோர் மீது நம்பிக்கை இருந்தாலும் நகை, சொந்த சௌகரியம் என்று வரும்பொழுது இது போன்ற பெற்றோர்களை நம்பி குழந்தைகள் உள்ளதை சொல்ல மாட்டார்கள். அம்மாதான் இந்த விஷயத்தில் நம்ப முடியாது என்பார்கள். இந்த பாகுபாடு இல்லாவிட்டால் இருப்பதும் போய்விடும். அதனால எல்லா விஷயங்களும் அன்னை விஷயங்கள் மாதிரி வாழ்க்கை விஷயங்களிலும் டிஸ்கிரிமினேஷன் வேணுங்கிறது சொல்றாரு. அண்ணனுக்கு என் மீது உயிர் என்றாலும் அவனால் ரகசியத்தை காப்பாற்ற முடியாது என்று தெரிந்தால் ரகசியமான விஷயங்களை அண்ணனிடம் தம்பி சொல்ல மாட்டான். இதுவும் பிராக்டிக்கல் செய்தி. இது இலாக்கா தலைவருடன் நெருங்கி பழகும் சின்ன ஆபீசருக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். மற்ற பெரிய ஆபீசர்கள் அவர்களிடம் வருவார்கள். ஆனால் தனக்கு ப்ரமோஷன் வரும் சமயம் தலைவர் தானே முன் தாமதமில்லாமல் கொடுப்பார் என்று சொல்ல முடியாது. அவர் கேட்டாதான் கொடுப்பேங்கிறார். அவர் கேட்டால் கொடுக்கிறேன் என்பார் ஒரு டைரக்டர். இந்த டைரக்டர் இவர்கிட்ட ரொம்ப அன்பா இருப்பாரு, எல்லாம் செய்யறாரு.
ஆனா அவருக்கு வர வேண்டிய ப்ரொமோஷனை அவர் கேட்கல, என்ன கேட்கலையே அவன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது அவருடைய ஈகோ. நெருக்கம் அதிகமாக இருந்தாலும் எந்த விஷயத்தில் எப்படி நல்ல தலைவர் நடப்பார் என்பதை ஒவ்வொன்றையும் பார்த்து தெரிந்து கொள்கிறோம். வேண்டியவர் தானே நடக்க நினைப்பதில்லை. அப்படி நினைத்தவருக்கு 1.5 வருஷம் ப்ரமோஷன் தள்ளி போயிட்டு தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லி பைபிள்ல இயேசு சொன்னார். அதனால கேட்டாதான் நடக்கும். அது வாரணாசியிலிருந்து புது மனைவியை பாண்டிச்சேரி அழைத்து வந்து போனவர் 4 லட்சம் செலவு செய்தார். 2 லட்சத்திற்கு புடவை வாங்கினார். ஆனால் அவர் ஒரு டாக்ஸி டிரைவருக்கு 5 ரூபாய் கூட கொடுக்க மாட்டார். லட்சக்கணக்காக செய்வாங்க. அதுவும் நம்ம கிட்ட பட்சத்தில் வைப்போம். சின்ன விஷயத்துல பேரம் பேசுவாங்க. அப்பா பேரம் பேசாதேன்னு சொல்றாங்க. 500 ரூபாய் கொடுப்பதும் உண்டு. குறிப்பிட்ட இவர் விஷயம் எது என்று பார்த்துத்தான் அறிய வேண்டும். தாராளமானவர் நமக்கும் தாராளமாக கொடுப்பார் என்று நாம் இருப்பதில்லை. அக்காவுக்கு என்மேல் உயிர் என்பது உண்மையில்லை. ஆனால் மாமியார் விஷயத்தில் நயமா பேசுவார்கள் என்று சொல்ல முடியாது. இதெல்லாம் பிராக்டிக்கல் பாகுபாடு. ஊருக்கும் உலகத்திற்கும் வீட்டிற்கும் தொழிலுக்கும் உறவுக்கும் லட்சியவாதி என்று பெயரெடுத்தவர் சிறிய விஷயங்களில் சின்ன புத்தியோடு செயல்படுவதுண்டு. லட்சியமும் சின்ன புத்தியும் சேர்ந்திருக்கும். உலகத்துக்கு லட்சியவாதியா இருப்பாங்க, ஆனா சின்ன விஷயத்துல இருப்பாங்க. எந்த விஷயத்தை எவரிடம் எப்படி பேச வேண்டும் என்று தெரியாவிட்டால், லட்சியவாதி ஆயிற்றே என்று நினைத்தால் அவருக்கு சின்ன புத்தி உள்ள இடத்தில் காரியம் கெட்டுவிடும். பார்த்து செய்யும் பாகுபாடு வேண்டும். காஃபிக்கு 2 ஸ்பூனா இது ஒருத்தர் அன்னைட்ட, அது ஒருத்தர் எழுதுறாங்க, அன்னையே எழுதுறாங்க. ஸ்பூன் சர்க்கரை போடணுமா, புது சர்க்கரை வந்தவுடன் பார்த்து போடாவிட்டால் இனிப்பு இருக்காது, இல்லை புது சர்க்கரை இனிப்பா இருந்தால் தித்திப்பு அதிகமாக போகும். 3 ஸ்பூன் வேண்டும் என்பதை கவனிக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 950 ரூபாய் வாடகை கொடுத்து ஹோட்டலில் தங்குவோர். இன்னைக்கு 950 சாதாரண வாடகை. 2000, 3000, 10,000 இருக்கு. செல்வந்தர். அதனால் அவர்களுடைய பழக்கம் உயர்ந்தது என்று வைத்துக் கொள்ள முடியாது. அவர்களுக்கு சிலர் ஸ்பூன், டம்ளர், டெலிபோன் டைரக்டரியை எடுத்து கொண்டு போகிறார்கள். ஸ்பூன் எடுத்துட்டு போறவங்க அது கிளப்டோமேனியான்னு சொல்லுவாங்க. பெரிய இடத்து வசதி உள்ளவங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்து தான் போடுகிற பழக்கம் உண்டு. இது சொன்ன முதல் லண்டன் வரை உள்ள அனுபவம். வெளிநாட்டுக்காரங்களுக்கும் இது உண்டு. பெரிய செல்வமும் சிறிய திருட்டு புத்தியும் கலந்தும் இருக்கும். விவேகானந்தர் நிர்விகல்ப சமாதி அடைந்தவர். சச்சிதானந்தத்தை எட்டி தொட்டு நின்றவர். தாயாருக்கு உடல்நிலை சரியில்லை என்றவுடன் ஜாதகம் பார்த்தார். குறி சொல்பவன் நடுநிலைக்கு மயானத்திற்கு வர சொன்னான். அங்கு போய் அவன் சொன்னதை கேட்டுக்கொண்டார். எது சரி எது தப்புது என்பதை விட எது உள்ளது என்பது அறிவது சிறப்பு. அவருக்கு பாசம், தாயார் மேல பாசம். இது உயர்ந்தது, அதனால் இங்கு மற்றது கலந்திருக்காது என்று வைத்துக் கொள்ள முடியாது. நம் கேஸை ஜெயித்து கொடுத்த வக்கீல் 15,000 பீஸ் வாங்கி கொண்ட பின் மேலும் 20,000 பாக்கி என்று சொல்ல மாட்டார் என்பது என்ன நிலை? அப்படியும் ஒரு பெரிய வக்கீல் தினமும் 15,000 சம்பாதிப்பவர் ஆயிட்டே, அதனால் பேச்சை மாற்றி பேச மாட்டார் என்று நாம் நிச்சயமாக சொல்ல முடியாது. அதாவது எல்லா விஷயத்திலையும், அன்னை விஷயத்துல மட்டும் இல்லை, பாப்பா இந்த கட்டுரை ஒத்துறது கவனமா இருக்கணும். எது நல்லது எது சரிங்கிறத கவனித்து பார்க்க வேண்டும் சொல்றாங்க. பேங்க் என்றால் பணம் நாடும் இடமாடும். ஏஜென்ட் நம்பிக்கையுரியவர். நாம் பத்திரம் கொடுத்தால் ரசீது கொடுக்க மாட்டாங்க. ஆனா நமக்கு கொடுத்ததை வாங்கிட்டு தான் ரசீது தான் கொடுப்பாங்க. ஆனால் பத்திரத்தை திரும்ப வாங்கும் பொழுது நம் கையெழுத்து கேட்பார். பத்திரம் தொலைந்து போனால் தெரியாது என்பார். இதெல்லாம் நடைமுறையில் சிறிய இடத்திலிருந்து பெரிய இடத்தில் வரை நிற்கும். இது பிராக்டிக்கலா வரை. ஆன்மீகம் இதற்கு விலக்கல்ல. ஆன்மீகம் உள்ள திடத்தில் மிகப்பெரிய சக்தி இருக்கும். அதனால் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எந்த உச்சகட்டத்திலும் நல்லவர் இருப்பார், கெட்டவரும் இருக்க முடியும். பிரதமர் ஆபீஸில் உள்ளவரை எல்லாரையும் நம்பி செயல்பட முடியாது. குறிப்பிட்ட ஆபீசர் நல்லவரா என பார்த்து நாம் அவருடன் பழக வேண்டும். நடுநாளைய பக்தர், அன்னையோடு நெருங்கியவர், படித்தவர், சொற்பொழிவாளர், ஆசிரியர், பல புத்தகங்கள் எழுதியவர் என்பனவெல்லாம் ஒருவரை பொறுத்தவரை சரி. மனித சுபாவம் அதையெல்லாம் தாண்டி மிக உயர்வாகவும் இருக்கும், மிக அளவு கடந்து மிக தாழ்வாகவும் இருக்கும். நமக்கு ஒருவருடைய தொடர்பு வேண்டுமானால் அதை சோதித்து ஏற்றுக்கொள்வது நல்லது. அதான் விஷயம். இந்த தொடர்பை சோதித்து ஏற்றுக்கொள்ளணும். நான் அப்படி நினைத்தேன், பெரிய இடமாயிற்றே, பெரியவர்களாயிற்றே என்று சொல்வதை விட ஹாஸ்டல்ல பழகிறது கத்துக்கிற மாதிரி சோதித்து ஏற்றுக்கொள்வது நல்லது. பெரிய இடங்களில் பலன் பெறவும் பாகுபாடு தேவை என்பதை உணர வேண்டும். கண்ணை முடித்து கிணத்தில் விழக்கூடாது, விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று அன்னை சொல்வதை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இது பரம்பரை ராமலிங்க வள்ளலார் விழித்திரு, பசித்திரு, விழித்திரு, தரித்திருன்னு சொல்லியிருக்கிறார்.
மகள் திருமணத்தில் பாட்டு கச்சேரி ஏற்பாடு செய்த பணக்காரர் பாடகர் வந்து உட்கார்ந்த பின் உடனே பாடவில்லை என அவசரப்பட்டார். சுருதி கூட்டுகிறார்கள், அதனால் 2 நிமிஷமாகும் என்று சொன்ன பொழுது, நான் 1 மாதத்திற்கு முன்பு அட்வான்ஸ் கொடுத்தேனே, இப்பொழுது சுருதி கூட்டினார் என்ன அர்த்தம் என்று கோபப்பட்டார். அவருக்கு சுருதி கூட்டுறதுனா என்னன்னு தெரியல. மேடையில் உட்கார்ந்து தான் சுருதி கூட்டணுங்கிறது அவருக்கு தெரியல. இது அவருக்கு அது விஷயம் தெரியலேன்னு அர்த்தம். இன்டர்வியூவுக்கும் போகும் மாணவனுக்கு பல விஷயங்களையும் போதிக்கலாம். எந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லுங்கிறது அவன் தான் பதிச்சு வச்சுக்கணும். அன்னையை ஏற்றுக்கொண்டவர்கள் வாழ்வில் எந்த தவற்றுக்கும் இடமில்லை. அதுவும் ஆசிரம தரிசனம் பெற்றவுடன் தவறு வர வழியே இல்லை. அப்படி ஒரு சிலவர் வாழ்வில் இருந்தால் அது அவர்களே தங்கள் சுபாவத்தாலோ தவறானவர்கள் மீது உள்ள நம்பிக்கையாலோ வைத்துக் கொண்டிருப்பதாகும். அதை கவனி, அதை பார்த்துக்கிறதா பாகுபாடு, டிஸ்கிரிமினேஷன். யார் சரியானவர் யார் தவறானவர் என்ற விவாதத்திற்கு பதிலாக நமக்கு தொந்தரவு வரும் தொடர்பை கண்டு களைய முன்வர வேண்டும். தொந்தரவு வந்தா களையணும். உயர்ந்த இடம் அன்னையோடு நெருக்கம் இருப்பதால் ஒருவர் முழுவதும் சரியானவர் இல்லை என்று நம்ப முடியாது. தவறாகவும் இருக்கலாம், முழுதும் தவறாமல் இருக்கலாம். பார்த்து சோதனை செய்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். பொதுவாக அருள் வலிய வரும், ஆபத்தும் வலிய வரும். தவறானவர்கள் தானே வந்து வலிய அறிமுகமாவார்கள். உதவி செய்வதாக நல்லது செய்வதாக சொல்லி வருவார்கள். தானே வருபவர்களை கண்டு ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. அது முக்கிய அனுபவத்துல என்னன்னா, வந்தவர்களே புதுசா வர்றவங்களே அந்த தொடர்பை நம்ம அன்னையிட்ட சமர்ப்பணம் பண்ணணும். அது சரியான தொடர்பாக இருந்தால் அன்னை தொடர அனுமதிப்பார்கள், சரியில்லை என்றால் விலக்கி விடுவார்கள். அவர்களுடைய தொடர்பை சோதனை செய்வது நல்லது. இதுபோல் பெரியவர் அன்னைக்கு நெருக்கமானவர் என்று ஒருவரை சொற்பொழிவாற்ற அமெரிக்காவிலிருந்து வீட்டில் கூட்டம் போட்டு அழைத்தார்கள். அவர் வந்து இருங்குவதற்கும் அந்த வீட்டு அம்மா இறந்து உயிர் பிரிவதற்கும் சரியாக இருந்தது. அன்னை வந்து வைட்டல் பீயிங்ஸ்னு பேர் சொல்றாங்க. சிலர் வந்து மனித உடூர்ல இருந்தாலும் அவங்க வந்து பிராணலோகத்திற்குரியவர்கள். அவங்க வந்தாங்கன்னா அவங்களால பிரச்சனைகள் வரும். அதை தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். பிறகு விசாரிக்க போனால் அவர் போகுமிடமில்லாமல் அப்படிப்பட்ட செய்திகள் உண்டு என்று தெரிய வந்தது. அவரை நெருங்கியவர்களுடைய நிலையும் அதை விளக்கியது. அன்னையையும் ஸ்ரீ அரவிந்தரையும் வழிபட்டால் போதும், அதுதான் முக்கியம். சமாதியும் அவர்கள் வசித்தாரையும் தரிசித்தால் போதும். இது வந்து பழையது, 94 எழுதின புஸ்தகம். இப்ப வந்து அப்பா நூல்களை படித்தால் போதும், அரவிந்தர் அன்னை நூல்களை படித்தால் போதும். இப்பொழுது அப்பா சமாதி தரிசனம் செய்தால் போதும். அப்பா சமாதிக்கு போயிட்டு வந்தா தெரியும். நான் சொல்லியிருக்கிறேன், என்னுடைய பிறந்த நாள் என்று நான் இங்கே காலம்பரை 8:30 மணிக்கு புறப்பட்டு போனேன். 8:30 மணிக்கு டிஃபன் சாப்பிட்டு போனதான். அங்கே போய் வரும்போது மணி 1:30 ஆயிட்டுது. எதுவும் சாப்பிட முடியல. அங்கேருந்து வந்து அங்கேயே பக்கத்தில் அந்த பாண்லேன்னு அந்த பாண்டிச்சேரி பால் நிலையம் இது ஆஃபீஸ் இருக்கு. அங்கே வந்து ஒரு மில்க் ட்ரிங்க் கொடுத்தேன். இங்கே 4 மணிக்கு வந்தேன். 4 மணி வந்து தான் சாப்பிட்டேன். களைப்பே இல்லை. அப்பா சமாதிக்கு இப்பொழுது பழைய அரவிந்தர் அன்னை சமாதிக்கு ஆசிரம சமாதிக்கு இருந்த அந்த சக்தி இப்பொழுது அப்பா சமாதியில் இருக்கிறது. அதனால இன்னும் அந்த போற சூழல்ல இந்த பாதைகள் எல்லாம் இருந்தாலும் அதை மீறி இந்தக்கா அது அப்ப ஆசிரம சமாதிக்குரிய இதை அப்பாவை எழுதினாரோ அது அங்கே இன்றைய இருப்பவர்களுடைய காரணத்தினால சூழல் மாறிவிட்டாலும் இன்னைக்கு அருமை அப்பாருடைய சமாதியில அந்த சூழல் இருக்கின்றது. அதை நாம் சமாதி தரிசனம் செய்வதை நம்மால் முடிந்தவர்களெல்லாம் செய்தால் அதற்குரிய பலன் நமக்கு கிடைக்கும். வேற எதையும் தேவையில்லை, வேறெவரும் தேவையில்லை என்பது சிறந்த கொள்கை. எவருடைய தொடர்பு தேவை என்றாலும் அத்தொடர்பை சோதனை செய்து சரி என்று வந்தால் ஏற்றுக்கொள்ளுதல் முறை. அதுதான் பாகுபாடு, அதுதான் டிஸ்கிரிமினேஷன். சோதனை செய்யாவிட்டால் தவற்றை தவிர்க்க இயலாது. அன்னைக்கும் விபத்திற்கும் தொடர்பே இல்லை. விபத்தை தாங்கி வரும் நபர்களை விளக்கும் பாகுபாடு நமக்கு தேவை. விபத்தை நம்ம விளக்கணும். இங்கே இதே கருத்து அதே மாதிரி சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் விளக்கணும். அது உள்ள விடணும். திருக்குறள்ல இதை சொல்றாரு, சிற்றினம் சேராமைன்னு ஒரு இது இருக்கு. இனம்ங்கிற சொல்லுக்கு வந்து நம்ம இனம்னா நம்ம இனம்ங்கிறது இப்ப ஜாதிக்கு பயன்படுத்துறாங்க. அப்படி இல்லை, நம்ம சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் நம்ம இனத்தவர்கள் தான். அந்த இதுல வந்து கீழ் இயல்பு உடையவர்களோட தொடர்பு வச்சுக்காதே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சொல்றாரு, நிலத்து இயல்பால் நீர் அற்றாகும், திரிந்து அற்றாகும், மாந்தர் இனத்து இயல்பதாகும் அறிவு.
தண்ணி செம்மண் நிலத்தை தண்ணி ஊற்றினா தண்ணி சேப்பா இருக்கும், களிமண் நிலத்துல ஊற்றினா தண்ணி அப்படியே இருக்கும். அதுபோல நிலத்தியல்களை போல வந்து நம்ம யார சேர்ந்திருக்கிறோமோ அவர்களுடைய நலத்தினால நம்ம குணம் மாறுபடும், நம்முடைய மனிதர் குணம் மாறும்னு சொல்றாரு. மனத்துள்ளது போல காட்டி ஒருவருக்கு இனத்துள்ளதாகும் அறிவு. நான் வந்து எல்லாம் சரியா இருப்பேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றவங்க இருப்பாங்க. என் மனதில் இருக்குது அறிவு, நான் சரியா இருப்பேன்னு சொல்லி. ஆனா இனத்து உள்ளதாகும் அறிவு, சுத்தி இருக்கிறவங்களோட இருக்கும் அறிவு. இதுக்கு எனக்கு ஒரு அனுபவம். நான் வந்து எஸ்எல்சி முடிச்சு தமிழ் படிச்சு ஆண்டு தேர்வு எழுதுறதுக்காக சென்டர் வந்து கும்பகோணத்தில் போய் போட்டிருந்தேன். வரிசையாக ரூம் எடுத்து தங்கியிருந்தோம். எனக்கு வந்து இந்த புகையே சேரல் பிடிக்கிற பழக்கம் கிடையாது, புகை பிடிக்காது, அந்த வாசனை திணறும், மூச்சு திணறும் வரும். நான் என்னோட தங்கியிருந்த ஒரு 4-2 பேர் வந்து எல்லாம் பார்த்தாலும் சேரல் கொடுத்துருக்கோம். இந்த 2-3 நாள் முடிஞ்சதும் அந்த வாசனை நல்லா இருக்கேன்னு தோணுச்சு எனக்கு. அதான் அந்த இனத்தினுடைய இது தூக்கி வாரி போட்ட மாதிரி இருந்தது அது. அதனால அதையும் தவிர்க்கணும்னு காட்டுறது. அதான் மனத்துள்ளதாகும் அறிவு. மனம் தூய்மை செய்வனை தூய்மை, இனம் தூய்மை தூவா வரும். மன தூய்மையும் நம்முடைய மனத்தினுடைய தூய்மையும், செய்வினை தூய்மையும், நம்ம செயல்பாட்டினுடைய தூய்மையும், இனத்தினுடைய தூய்மை, ஏன்னா நம்ம சேர்ந்திருக்கிறவன் சுத்தி இருக்கிறவருடைய தூய்மையினால வரும். அதனாலதான் வரும்னு சொல்றாரு அவரு. அதனால மனநலம் இனநலம் எல்லாவற்றிற்கும் எல்லா புகழும் தரும்னு சொல்றாரு. மனநலம் மன்று உயர்க்கும், நம்மளை உயர்க்கும். ஆக்கம் இனநலம் எல்லா புகழும் தரும். நம்ம நல்ல உனக்கு தெரிஞ்ச உன்னுடைய நண்பர்கள் யாருன்னு சொல்லு, நான் நீ யாருங்கிறத சொல்றேன்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம நல்லினத்தின் ஊங்கு துணை இல்லை, அல்லினத்தில் அல்லற்படுப்பதும் இல். நல்ல நண்பர்கள் நல்ல இனத்தினால வந்து அதை விட உயர்த்துவது வேற இல்லை, நல்லது அல்லாத இனத்தினால வர துயர் வர்றதும் இல்லை அப்படின்னு சொல்லி வள்ளுவர் 10 பாட்டு எழுதுறாரு, சில பாட்டுகளும் சொன்னேன். அதனால நாம் நம்மோடு தொடர்பு கொள்ளுகின்றவர்களை, நம்மை தேடி வருபவர்களை புரிந்து கொண்டு நாம் பட வேண்டும். அன்னை தண்டிப்பதில்லை, அன்னை தொடர்பால் இது வருவதில்லை. ஆனால் அன்னை அன்பர்களாக இருந்தாலும், அன்னையை ஏற்றுக்கொண்டு வருகின்றவர்களாக இருந்தாலும், அவர்களை நாம் பாகுபாடு செய்து நல்லவர்களை தொடர்பு, அவர்களால் நல்லது நடந்தால் அவர்களை ஏற்றுக்கொள்வதும், ஒவ்வாதவற்றை விளக்குவதும் தேவையானது. இன்றைய சொற்பொழிவுல நம்ம லைஃப்ல டெய்லி யூஸ் பண்றதான் தெரிஞ்சுக்கிட்டோம். எந்த காரியம் செய்யறதா இருந்தாலும் நம்ம பொதுவா முதல்ல வந்து கடவுள்கிட்ட சமர்ப்பணம் பண்றோம். என்ன அன்னையே பகவானே இன்னைக்கு செய்யற காரியம் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறமா நம்ம மைண்ட் வேலை செய்யுது. இந்த காரியம் சரியா தப்பா, யார்கிட்ட யோஜனை கேட்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பொண்ணு எடுக்கிறதா இருந்தாலும் சரி, பொண்ணு கொடுக்கறதா இருந்தாலும் சரி, நம்ம உடனே அவங்க தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் வந்து யோஜனை கேட்கிறோம். இது என்ன சரிதானா தப்பா அப்படின்னு யோஜனை கேட்கிறோம். அதே மாதிரி வீடு வாங்குறதா இருந்தாலும் சரி, அதே மாதிரி எந்த இன்ஜினியர்கிட்ட இந்த வேலையை கொடுக்கறது அப்படின்னாலும் சரி, அதே மாதிரி எந்த பள்ளிக்கூடத்துல சேர்க்கறது, எந்த கல்லூரியில சேர்க்கறது, அப்புறம் இப்படி எதுவா இருந்தாலும் சரி, இது சரிதானா, இது சரிதானா, எப்ப சரிதா, எப்ப செய்யலாம், எப்படி செய்யலாம், யார்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்லாம் நம்ம கேட்குறோம். அது நம்ம லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பத்தி தான் இன்னைக்கு சொற்பொழிவு இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம இதெல்லாம் அதாவது ஒரு காரியம்னா டபக்கல் செஞ்சிடக்கூடாது. அதை பத்தி அது முதல்ல தேவையில்லாத யோஜனை பண்ணுவோம். தேவைனாக்க எப்படி செய்யலாம், யார் மூலமா செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு செய்யணுங்கிறது தான் இதனுடைய கருத்து. நன்றி.